தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். முந்தைய காலத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை திமுகவுடைய குண்டர்கள் என்னென்ன வகையிலெல்லாம் துன்புறுத்தியிருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் திமுகன்னு மட்டும் இல்லாமல் தன்னை எதிர்க்கக்கூடிய அனைவருமே திருப்பி அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை அடக்கி ஒடுக்கிடணும் அப்படின்றதுல திமுகவுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால கொஞ்ச நாட்களாக நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலின் போது ஆரம்பிச்ச இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுகவுடைய குண்டர்கள் நேரடியாகவே பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல கல்வீச்சு நடத்தியிருந்ததும், பாட்டில்களை விட்டு எரிஞ்சிருந்ததும், அங்கிருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை ஓட ஓட அடிச்ச மாதிரியான ஒரு வீடியோக்களை நம்ம இணையத்தில் பார்த்திருப்போம். இதற்கு திமுக குண்டர்கள் மேல காவலர்கள் எந்த ஒரு கண்டனமே செலுத்தாத நிலையில, எந்த ஒரு வழக்குமே போடாத நிலையில சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகளை கண்டாலே உங்களுக்கு இலக்காரமாக இருக்கு அப்படின்னும், இனிமே என்னுடைய தம்பிகளை இந்த மாதிரி நான் அடக்கி வைக்க மாட்டேன், அவங்க மேல யாராவது கை வச்சாங்க அப்படின்னா உடனடியாக திருப்பி தாக்குதலை கொடுக்கறதுக்கு தான் நான் வலியுறுத்துவேன் அப்படின்னு சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கடுமையாக கொந்தளிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது காட்டுத்தீ போல எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்றைய தினம் நாம் தமிழ் கட்சியுடைய மேடையிலேயே திமுக குண்டர் ஒருவர் மேலே ஏறி அந்த இடத்துல மைக்க புடுங்கி இருந்ததும், அவங்கள பேச விடாம தடுத்து இருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக திமுக ஆட்சியில் இருக்கும் போதே அவங்களை எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்ட பிறகு அங்கிருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொதிச்சு எழுந்து திமுகவுடைய நிர்வாகியை ஓட ஓட விரட்டி அடிச்ச ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்படி ஒரு வன்முறையான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அடுத்து மக்கள் எப்படி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்ப நாட்களாகவே அமைதியாக பொறுத்து போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும், இவங்க திருப்பி திருப்பி அடிக்கிறதுனாலேயே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல ஒரு இரக்கமும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.